50 மீட்டர் ஏற்கனவே அந்த தீர்ப்பு 15 மீட்டர் தள்ளி இருந்தா போதும். 1995 மீட்டர். ஆமா, 15 மீட்டர் இருந்தா போதும்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 50 மீட்டர் தள்ளி தான் இருக்குது அந்த தூண். அப்ப அந்த தூணிலே தீபம் ஏற்றுவதனால் என்ன பிரச்சனை இருக்கிறது என்கின்ற கேள்வியை நீதியரசரும் கேட்டார். அப்ப அது சம்பந்தமாக தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா 1/12/2025 அன்று மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும், அப்படி ஏற்றப்படுவதற்கான உரிய பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானது வழங்கப்பட்டது. இது GR சுவாமிநாதன் அவர்கள் நீதியரசர் தலைமையில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, உடனடியாக கம்யூனிஸ்டுகள் அந்த இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுல யார் வந்து எதிர்த்தரப்புல வந்து வாதிடுறாங்கன்னு சொன்னாக்க, வாஞ்சிநாதன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நக்சலைட்டுகள் கம்யூனிஸ்டுகள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் யார் வழக்கறிஞர்னா அந்த வாஞ்சிநாதன். இந்த வாஞ்சிநாதன் தான் என்ன பண்றாருன்னா, கடந்த காலங்களிலிருந்து இந்த தர்காவுக்கு அருகாமையில் தீபம் ஏற்றக்கூடாது, மலை மீது அவங்க ஆடுகோழி பலியிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும், இப்படியெல்லாம் இந்த குழப்பத்தை யார் ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த கம்யூனிஸ்டுகள், குறிப்பாக மதுரை MP வெங்கடேசன், சுண்ணாம்பு வெங்கடேசன். ஒன்னுத்துக்கும் இந்த மக்கள் பிரச்சனையை மதுரை வந்து மாநகராட்சி பார்த்தீங்கன்னா மிக குப்பை கிடங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநகராட்சியா மாறிடுச்சு.